வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அதே நேரத்தில் சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான். இது நான் ஏன் வச்சு காட்டுறேன்னா, நிறைய பேர் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதுலேயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட்குறவங்களில் முக்கால்வாசி பேர் தம்பிகளாகவே இருக்காங்க. அக்கா மீன் குழம்பு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் சிம்பிளாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு மீன் குழம்பு சொல்லி தரப்போகிறேன். நான் பொதுவாக இதே மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேகமாக வேலை முடியணும்னு நினைக்கும் போதெல்லாம் இது வச்சுடுவேன். டேஸ்ட்டும் வேறு லெவலில் வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது பூண்டு, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3, அதே சைஸில் ஒரு 3 தக்காளி. ஞாபகமாக பண்ண வேண்டியது, இந்த பெரிய வெங்காயத்தை கூட ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி அந்த 3 தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல பெரிய வேலையை நம்ம வெட்டி வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்கு இல்லை பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் கரைச்சி நீங்கள் புளி தண்ணியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் எடுத்துகிட்ருக்கேன். மீன் 1 கிலோ மீனில் ஒரு 6 துண்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஒரு 3/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மீன் ஒரு 100 ml நல்ல எண்ணெய் வேணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்துகிட்ருக்கேன் பிஞ்சா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா இதை அப்படியே மனசுலேருந்து அழிச்சிருங்க. கடகடன்னு வேலையை தொடங்கிடலாம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போடுங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. வெந்தயம் கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சது வாசனையிலே தெரியும். பூண்டை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20-25 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இது லேசாக வதங்கின உடனே நாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சீரகத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்து, அதாவது 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 வெங்காயம் அதை போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். நான் எப்பயும் படிக்கிற அதே பாட்டை தான் படிக்க போகிறேன். வதக்கிறதுலாம் இருக்குது டேஸ்ட்டே. அதனால் அதுலேயும் மீன் குழம்பு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி தொக்கு மாதிரி அதுக்கப்புறம் புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இப்போ அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க இல்லை சமைச்சு வச்சுட்டு போகிற பேச்சுலர்ஸ்லாம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா, பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாமல் வெறும் இந்த நம்ம அரைச்சோம் இல்லையா, 3 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சீரகம், அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லது. முடியாத பட்சத்துக்கு அப்படி வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் வரும். வதங்கிறதுக்கு இப்போதைக்கு சும்மா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் புளியில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போடணும்னு நினைக்கிறவங்க தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. சூப்பர் பிஞ்சு கத்திரிக்காங்க, சூப்பராக இருக்கே. எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா எப்போவுமே இப்படி தான் சூப்பராக வாங்கி கொடுத்துருவார். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் செமையாக இருக்கும். சீரகத்தை வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி வதக்கும் போது ஒரு சூப்பரான மனம் வரும். இப்போ கத்திரிக்காய் வேணான்றவங்க கத்திரிக்காய் போட்ட நேரத்தில் நீங்கள் தக்காளியை போட்டுடலாம். நான் கத்திரிக்காய் ஒரு வதங்கட்டும், நல்ல நெல்லில் வதங்கினா டேஸ்ட்டாக இருக்குமேன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்ப்போம். இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி போட்டுடலாம். 3 தக்காளி. நான் புளி இன்றைக்கி கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக வைக்கலான்னு, அதனால தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் புளி கம்மி பண்ணிங்கன்னா தக்காளி அதிகம் பண்ணலாம். பேலன்சிங் வாழ்க்கையிலையும் சரி சமையலையும் சரி ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம அந்த வதக்கிற பாட் நல்லா வதக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தக்காளி வதங்கணும். நம்ம ஏற்கனவே அரைச்சி தான் போட்டிருக்கோன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இருந்தாலும் அந்த பச்சை வாசம் போகணும். கத்திரிக்காய் போடுறதுல இன்னொரு லாபமும் இருக்குது. வீட்டில் யாரோ ஒருத்தர் மட்டும் சைவமாக இருப்பாங்க, இல்லை அன்றைக்கி விரதமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் நம்ம குழம்பு எடுத்து வைப்போம்ல. அப்போ எடுத்து வைக்கும்போது வெறும் குழம்பு எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக கூட 2 கத்திரிக்காயும் எடுத்து வச்சுட்டோன்னா அது கத்திரிக்காய் குழம்பாயிரும், காரக்குழம்பு மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அந்த வகையிலையும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது சீக்கிரம் வதங்கணும்னு நினைக்கிறவங்க அப்பப்போ மூடி போட்டு வதக்குங்க. நான் மூடி போட்டு வதக்கல. வேகமாக வேலை ஆகணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி போட்டோம் அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா கடன்னு வதங்கிடும். இந்த நேரத்தில் நம்ம இந்த புளி தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். ஆனால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த புளி தண்ணியில் நாம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து கரைக்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. ஏன்னா தனியா தான்
நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், இந்த குழம்புக்கு திக்னஸும் கொடுக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் 3/4 ஸ்பூன் ஆனதுனால 1/4 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்படியே ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் கரைக்கணும். இப்போ நம்ம வந்து வதக்கும் போது கருவேப்பிலை போட மறந்துட்டோம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம மறக்கலை. நம்ம கருவேப்பிலை இங்கே சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா கை நிறைய உருவி நல்லா லேசாக ஒரு கசக்கி இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி குழம்புல ஊற்றிடணும். கருவேப்பிலை என்ன மனம் தான். நிறைய எண்ணெய் இருக்குது அப்படின்னு உங்களில் ஒரு சில பேர் நினைக்கலாம். மீன் குழம்புனா நிறைய எண்ணெய் இருக்கணும், அதுவும் நம்ம நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி சமைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தானே வாழ்க்கை. அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வாக் போங்க. போகாதவங்க போகிறீங்களா, கூடுதலாக ஒரு 2 ரவுண்டு போங்க. சரியா? இப்போது இதில் தூக்கி நம்ம இதை ஊற்ற போகிறோம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் லேசாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொதித்து நமக்கு கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த பாத்திரத்தை அலசி. இந்த நேரத்தில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு என்னென்ன போடணும் போட வேணான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ கொதித்து உங்களுக்கு வரணுமோ அந்த திக்னஸ்க்கு கொதிக்க விடுங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஆகும், அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஏற்கனவே தண்ணியாக வச்சுட்டு மீனை போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வெட்டாதீங்க, எதுவும் கீரை கூட வேணாம், அப்படி முழுசாக போடுங்க. அப்படி கொதிக்கட்டும். அதில் ஒரு 10-15 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. எனக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. அதனால் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்க இந்த மீன் ஏரி வவ்வால். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு ஏரி மீன் பிடிக்காது. ஏன்னா வந்து மண் வாசம் லேசாக வரும் அது. அதனால் என்னங்க, நம்ம மண் நம்ம மனம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா குழம்பு பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சாதா வவ்வால் மீன் இந்த மாதிரி எந்த மீன் வேணால் போட்டு பண்ணலாம். நான் எடுத்துகிட்டு இருக்க மீனை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், தலை ஏன் போடுறேன்னா எங்கள் அப்பாவுக்கு தலை ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து விட போகிறேன். இப்படி லேசாக இந்த மீனெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க, போதும். ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். எனக்கு அந்த கருவேப்பிலை பார்க்குறதுக்கும் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். அதனால் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா அப்போ நம்ம போட்டதோடு நிறுத்திக்கலாம். அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மீன் போட்டுட்டு சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, உடஞ்சி போயிடும். அதனால் சும்மா லேசாக எதுவும் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லேசாக அப்படி புரட்டி விட்டுட்டு சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கம மீன் குழம்பும் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து குழம்பு வைக்கும்போதே வந்து எலக்ட்ரிக் குக்கரில் சாதமும் வச்சுட்டேன். நம்ம சாதத்தில் குழம்பு ஊற்றுவோம். ஆக்சுவலி எனக்கு வந்து புது பிரீத்தி குக்கர் கூட இருக்குது. வழக்கம் போல் நான் தான் நல்ல நேரம் பார்ப்பேனே, ஏனோ தெரில, இன்னும் மாற்றவே இல்லை, மாற்றணும். மீன் குழம்புல நிறைய வகை இருக்குதுங்க. அரைச்சி விட்டது, அரைக்காமல் விடுறது, தேங்காய் போட்டு பண்ணுறது, தேங்காய் போடாமல் பண்ணுறது, செட்டிநாட்டு குழம்பு, அப்புறம் திருநெல்வேலி குழம்பு, அப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்த்துருக்கோம். மற்றதெல்லாம் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம். இப்போ நாம் பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எண்ணெய் மிதக்கிற குழம்பு அப்படியே எடுத்து சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். பச்சை மிளகாயோடு சேர்த்து எடுத்து அப்படி ஊற்றுங்க. ஏந்தல் கரண்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இந்த கத்திரிக்காய் ஒன்றையும் அப்படி எடுத்து அப்படி போட்டு
மீன் குழம்பு எப்போவுமே இப்படி ஆவி பறக்க சுட சுட சாப்பிடணும். அப்போது எத்தனை தட்டு உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. நான் மீன் குழம்பு அப்படி வாசம் அடிக்குது. ஆனால் மீன் குழம்போட வாசம் மறுநாள் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கை சோத்து தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாயை கடிக்க மறந்துடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மிளகாயில் ஊறி சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.